அதில் இறைவனுடைய அருளால் பைபிள் இறைவேதம் இல்லை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் நிரூபித்தோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த விவாத சீடிகளை அவர்கள் வெளியிடுவதற்கு கூட கூச்சப்படுகிற அளவுக்கு அதை நாம் தெள்ள தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். சொல்லுகிறோம். Assalamu alaikum warahmatullah. Dear brothers, we initially had a debate with San. In that debate, we debated on the topic, is Bible God's word? And by the grace of Allah Almighty, we got a miraculous victory in that, and that is implied by San. Not, they're hesitating to release the DVDs of the debate. So we'll begin our talk now. இப்போது குர்ஆன் இறைவேதம்தான் என்பதை எங்களுடைய தரப்பிலிருந்து நிரூபிப்பதற்கான விவாதத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் இறைவேதம்தான் என்பதற்கு நாங்கள் ஏராளமான அடுக்கடுக்கான சான்றுகளை முன்வைக்க இருக்கிறோம். குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைப்பார்களோ அந்த வாதங்கள் அனைத்திற்கும் ஒன்று விடாமல் அவர்கள் பைபிள் விவாதத்திலே முழித்தது போன்று முழிக்காமல் அனைத்திற்குமே தக்க பதிலையும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். Now we are getting into the topic is Quran, God's word. In this debate, we'll essentially provide ample evidences from the Quran to prove that Quran is God's word. At the same time, we'll also refute all the allegations whatsoever they raise. And inshallah you will see that going forward. திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஏராளமான சான்றுகளிலே ஒரு முக்கியமான சான்றாக ஒன்றை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம். திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயம் 23வது வசனம், 17வது அத்தியாயம் 88வது வசனம், 10வது அத்தியாயம் 38வது வசனம், 28வது அத்தியாயம் 49வது வசனம், இந்த 4 வசனங்களிலே குர்ஆன் ஒரு அறைகூவல் விடுகிறது. இது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று உங்களுக்கு ஐயம் இருக்குமானால் இது போன்ற ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள். இதுதான் அதற்குரிய குர்ஆன் விடக்கூடிய சவால். அப்போ இது இறைவேதம்தான் என்பதை பொய்ப்பிப்பதற்காக நீங்கள் முன் வந்து இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று குர்ஆன் சவால் விடுகிறது. 1400 ஆண்டுகளாக இந்த சவால் முறியடிக்கப்படவில்லை, எதிர்கொள்ளப்படவில்லை. இந்த சவாலை முறியடிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களாக சில வசனங்கள் சில வார்த்தைகளை எழுதி இதோ கொண்டு வந்து விட்டோம் என்று சில பொய்யான பரப்புரைகளை செய்திருக்கிறார்கள். நிரூபிப்பது அப்படி அல்ல. எங்கள் முன்னிலையில் வந்து இதோ நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால்தான் அதில் உள்ள கேள்விகள்லாம் நாங்கள் கேட்டு இது குர்ஆனை போல இல்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த முறையில் எந்த முறையில் ஒரு சவால் எதிர்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த முறையில் இன்றைய தேதி வரைக்கும் இந்த குர்ஆன் விடக்கூடிய சவால் எதிர்கொள்ளப்படவில்லை. எனவே இது இறைவேதம் தான் என்பதற்கு தெள்ளத் தெளிவாக 14 நூற்றாண்டுகளாக நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். The first and the foremost evidence we are going to place here is from the Quran. If you read Quran chapter 2 verse 23, chapter 17 verse 88, chapter 10 verse 38 and chapter 28 verse 49, these verses are posing a challenge in front of the humankind. It is posing a deliberate challenge that you cannot bring a verse, you cannot bring a book which is equal to that of the Quran. And this challenge is remaining unrefuted for 1400 years. And in order to falsify this, the few people came up with few verses and said, see, this is also looking like Quran. But this is a false propaganda. We are challenging here again that if you could show us those verses, if at all you have them, if you show those verses and say that this is also as per Quran, we will prove it to the people now that can never be the Quran. And that can never come in the esteem of Quran, that is nowhere comparable to the Quran. We are here to prove that one. அந்த அறைகூவலை இந்த சபையிலையும் வைக்கிறோம். எந்த அறைகூவல்? குர்ஆன் போல ஒன்றை நீங்கள் கொண்டு வர இயலுமா? இயலும் என்றால் இங்கே கொண்டு வந்து அவர் கொண்டு வந்தார் இவர் கொண்டு வந்தார் என்று சொல்லாமல் இங்கே கொண்டு வந்து காட்டினால்
அது குரானை போல இல்லை என்பதை நாங்கள் சொல்வோம். அதற்குரிய கேள்விகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எடுத்து வைத்தீர்களேயானால் அதையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். If at all you are planning to bring that, and if you have an agenda to show those verses in front of the public, right in this debate, we are here to prove that that can never be comparable to Quran. And you also anticipate few queries from us. You should also be prepared for all the questions we are going to raise, if at all you bring that kind of Quran. குரானை போல கொண்டு வர முடியாது என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குரானை பொறுத்த வரைக்கும் அது பல விதங்களில் தனித்தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அதில் முக்கியமான பல தனித்தன்மைகளை நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். குரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைந்த சொற்களை கொண்டு விரிந்த அர்த்தங்களை அது உள்ளடக்கி வைத்திருக்கும். அது அனைவருக்கும் புரியக்கூடிய நடையிலும் இருக்கும். குறைந்த சொற்களில் நிறைந்த அர்த்தத்தை இலக்கியங்களில் சொல்வார்கள். அது பண்டிதர்களுக்கு புரியும், பாமரர்களுக்கு புரியாது. குரானை பொறுத்த வரைக்கும் பாமரர்களுக்கு புரியக்கூடிய நடையில் சின்ன சொற்களில் அதிகமான விளக்கம் வரக்கூடிய வகையில் குரானுடைய நடை அமைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு தீயவர்களை இப்போ சபிக்குதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். புரிந்து கொள்வதற்காக எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ கெட்டவங்களை கடவுள் சபிக்கிறாரு, கர்த்தர் சபிக்கிறாரு என்றால் கர்த்தர் சபிக்கிறார்னாலே போதும். ஆனால் இப்படி எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்களேன். உபாகமங்கிற ஒரு ஆகமத்தில் 28வது அதிகாரத்தில் 16 இருந்து 40 வசனங்கள் வரைக்கும் கர்த்தர் சபிக்கிறார். உலகத்தில் இந்த மாதிரி யாரும் சபித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அப்படி சபிக்கிறார். எப்படி சபிக்கிறாரு? பட்டணத்தை நாசமாக போகட்டும், வெளி நாசமாக போகட்டும், கூட நாசமாக போகட்டும், தொட்டி நாசமாக போகட்டும், கற்பக்கனி நாசமாக போகட்டும், கனி நாசமாக போகட்டும், மாடு நாசமாக போகட்டும், ஆடு நாசமாக போகட்டும், உன்னுடைய வருகை நாசமாக போகட்டும், போகை நாசமாக போகட்டும், கொள்ளை நாசமாக போகட்டும், நிர்மூலமாக போயிடுவேன், ஈழ வந்துடுவேன், காய்ச்சல் வந்துடுவேன், உஷ்ணமாகிடுவேன், எரிபந்தம் உன்னை தாக்கும், வறட்சி வரும், விஷப்பனி வரும், வானம் வெண்கலமாக மாறிடும், பூமி இரும்பாக மாறிடும், புழுதி மழை பெய்யும், மண் மழை பெய்யும், சிதறும். வரிசை இதுதான் சாபம். நாசமாக போனால் எல்லாம் வந்துடுது. ஒரு கடவுள் சொல்வதற்கு நான் சின்ன அளவு சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய வருது. சிதறுண்டு போவாய், ஓடி போவாய், பிணமாகி பறவைக்கு உணவாக போவாய், மிருகத்துக்கு உணவாக போயிடுவாய், பருக்கள் வரும், மூலவியாதி வரும், உனக்கு சொரிசிறங்கு வரும், புத்தி மயக்கம் வரும், குருட்டாட்டம் ஆடுவாய், மனத்திகை படைவாய், பார்வையெல்லாம் போயிடும், தடவி திரிவாய், ஒன்றுமே உனக்கு கிடைக்காது, உதவ ஆள் இருக்காது, ஓம் பொண்டாட்டி அடுத்தவங்க கூட்டிகிட்டு போயிடுவான், வீட்டை கட்டுவாய், குடியிருக்க மாட்டாய், திராட்சையை நட்டி அனுபவிக்க மாட்டாய், மாடு அடிக்கப்படும், கழுதை திருடப்படும், ஆடு எதிரிக்கு போயிடும், உன் பிள்ளைகளெல்லாம் அர்த்தம் ஓட்டிகிட்டு போயிடுவான், பொம்பளை பிள்ளைகளை. உழைப்பை மற்றவர் புசிப்பர், கண்கள் பூத்து போகும், கையில் பலன் இருக்காது, கனியை மற்றவர் புசிப்பர், ஒடுக்கப்படுவாய், நொறுக்கப்படுவாய், மதிமயங்குவாய், தலை முதல் கால் வரை பருக்கள் வருவது குணமே ஆவாது. அப்புறம் மரத்தை வணங்குவாய், சிலையை கல்லை வணங்குவாய், பரிகசிக்கப்படுவாய், அதிகமாய் விதைத்து குறைவாய் அறுப்பாய், வெட்டுகளெல்லாம் சாப்பிட்ரும், திராட்சையை நட்டு நீ குடிக்க மாட்டாய், பூச்சி தின்ட்டு போயிடும், ஒளிவு மரம் உனக்கு உண்டு, என்ன அடுத்தவனுக்கு போயிடும், பிஞ்சிலே அது ஊந்து போயிடும். அப்புறம் பிள்ளைகள்லாம் கைது செய்யப்படுவார்கள், மரங்களை விட்டில் பூச்சி சாப்பிடும். அது மாதிரி அந்நியன் உயர்வாக போயிடுவான், நீ தாழ்வாக போயிடுவான், நீ கடன் படுவ, அவன் தலைவாக இருப்பான், அவன் தலையாக இருப்பான், நீ வாளாக இருப்ப, இரும்பு நுகத்தடி உன் கழுத்தில் போடப்படும், பிற ஜாதியெல்லாம் உன்னை ஒரு சபிக்கிறார், கடவுள் சபிக்கிறார். கடவுள் வார்த்தை இப்படியா இருக்கிறது? அப்போ குரானில் எப்படி இருக்குன்னா, எல் அனுஹமுல்லா, இறைவன் அவர்களை சபிக்கிறான். அதில் எல்லாம் அடங்கி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதில் அடங்கி போய் விடுகிறது. இப்படி உலகத்தில் ஒரு மனிதன் கூட பேச மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் குரானில் கிடையாது. இந்த பைபிளை நான் எடுத்துக்காட்டின பாருங்களேன், இந்த மாதிரியான மேட்ரு குரானில் கிடையாது. Now when we say that you have to bring a Quran like Quran, you should first understand the meaning of it. So when we say that, the essence of that is that we are asking us to bring us a Quran, a book which is having, at least one of the unique characteristics what all we are going to list out. The first and foremost unique characteristic what we are placing here is that, people can elaborate few things, but by using minimum words, how is it possible to, elaborate a lot of things? That is what we are trying to explain here. If you read Bible, for example, if you read the Bible, you know how the human words will be? If you read Deuteronomy chapter 28 verse 16 to 48, so it is talking about cursing a lot of people. So if you read that, it is a very huge list. It starts with, you will be cursed in the town and you will cursed in the field, you will be cursed on your basket and on your bread basin, your cattle will be cursed on the young of your flock, you will be cursed when you come in and go out, you will be cursed, you will have diseases after diseases,
they will send wasting diseases, their heads will be brass, overcome by your heads, your bodies will be meat for all birds, you will be sent on the disease of Egypt, your minds will be diseased, feeling of your way, and so and so. So this is just few verses I read from 16 to 48. Imagine the verses you have in Bible, but the Quran clearly says that when Allah wants to curse somebody, He's saying Yal anhamulullah. It's just 2 words. And imagine elaborating so many things. So this shows that the usage of minimum words itself, Quran is cursing the entire people. But if you have to curse, just take the matter of cursing, you have a list to produce. So this shows that this cannot be God's word. So this is one of the unique characteristics what we are posing here, that bring a book which is like Quran. அதே புரிஞ்சு கொள்வதற்கு இதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சொல்லிட்டு நான் எப்படி குரான் வந்து அற்புதமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக இறைவனை வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை துதிக்கின்றன, துதிக்க வேண்டும், இப்படி குரான் வந்து ஒரு பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து உதாரணமாக இப்படி இருக்கக்கூடாது. இது பைபிளில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சங்கீதம் 147 எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். துதிக்க சொல்கிறாரு கர்த்தர். என்ன சொல்கிறாரு? வானங்களில் உள்ளவையே, தூதர்களே, சேனைகளே, சூரிய சந்திரரே, சகல நட்சத்திரங்களே, வானாதி வானங்களே, ஆகாயத்தில் உள்ள தண்ணீர்களே, பூமியில் உள்ள வகையிலே, மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, ஆழன்னு ஒரு பொருளே கிடையாது, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, பெருங்காற்றே, மலைகளே, மேடுகளே, கனிமரங்களே, கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதிர் வயதினரே, பிள்ளைகளே, இப்படி பெரியவர்களே, தாய்மார்கள்ங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. இப்படியாக நீங்கள்லாம் கர்த்தரை துதியுங்கள், அனைவரும் துதியுங்கள். ஒரு சின்ன சொல்லில் சொல்ல வேண்டியதை இப்படியெல்லாம் சொல்லாமல் குரான் எப்படி பேசும் என்று சொன்னால் ரத்தின சுருக்கமாக இருக்கும். அது வந்து அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் இருக்கும். இது குரானுடைய ஒரு தனிச்சிறப்பாக நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி இலக்கியத்தை ஆய்வு செய்யக்கூடிய சில மேதைகள் குரானுடைய சில வசனங்களை வைத்து சில அந்த இப்படி யாராலும் சொல்ல இயலாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். Second example we are posing here in the same line is that for praising the Lord, if you read Quran is simply giving a single statement that everything what is below the heavens and in the world, in the earth, are all praising Allah, are all praising God. But if you read the Bible, this is not elaborated in 1 or 2 words. Forget about 1 or 2 words, not just 1 or 2 sentences. It's again a huge list. So if you read Psalms chapter 148, verse 1 to 14, in the 14 verses if you see, give praise to the Lord, let the Lord be praised from the heavens, give him praise in the skies, give praise to him, all your angels, give praise to him, all his armies, give praise to him, you sun, you moon, give praise to him, all stars of light, praise to him, your highest heavens, and your waters which are over the heavens, the name of the Lord, for he gave the order, they were made, he has put them in their places, for he has given them their limits, which may not be the broken. Give praise to the Lord from the earth, O you great sea beasts, the deep places, rain of ice, snow and mist, storm and wind, doing his word, mountains and all hills, fruit trees, all trees, mountains, beasts and all cattle, insects, winged birds, king of earth, all people, rulers. So this list goes on. So Quran is very clearly saying that whatever is below the heavens and whatever is on the earth is all cursing Allah. For demonstrating, for just explaining this is all praising Allah. For just having, for just listing, for just elaborating that everything is praising God, Bible is wasting almost 14 verses in that. So this is the challenge we are posing here. When you have to bring a Quran, bring something which is at least equal to that of that. And many scholars have researched. Scholars of literature have researched and they are amazed by looking few verses from the Quran, and they are saying that with usage of minimum words, how can Quran be so elaborative? They are amazed by this fact. So this is another list we are putting forward, and going forward we will also show you how these scholars are all they were all surprised by looking at few words from the Quran which is very elaborative. ஒரு சமுதாயத்தில் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விடுவார்கள் என்று நம்ம பயப்படுகிறோம். அந்த ஒப்பந்தத்தை நாம் என்ன செய்யணும்? முந்தி கொண்டு முறிக்கணும். முறிக்கும் போது நான் முறிக்கிறேன்னு அவங்ககிட்ட சொல்லிடணும், அவன் முறிக்கிறத நம்மக்கிட்ட அவன் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் உலகத்தில் எந்த மொழியில் சொன்னாலும் எத்தனை வார்த்தை வேணுமோ அந்த மாதிரி இல்லாமல் ஆய்வு செய்கிறாங்க. குரானில் உள்ள அந்த இலக்கியத்தை ஆய்வு செய்யும் பொழுது ரொம்ப 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 குறைந்த சொற்களில் உலக அர்த்தம் இருக்கிறது.
இதை வந்து எந்த ஒரு மொழியிலையும் யாருக்கு இது மாதிரி சொல்ல இயலாது, இன்னைக்கு சொல்ல இயலாது என்று சொல்லிவிட்டு அந்த குர்ஆன் வசனத்தை இலக்கியவாதிகள் எடுத்து காட்டுறாங்க. என்ன எடுத்து காட்டுறாங்க? ஒரு சமுதாயத்தின் துரோகத்தை அஞ்சினால் சமநிலையில் வீசிவிடு, இதை கூட அடங்கியிருக்கும். துரோகத்தை அஞ்சினா சமநிலையில்ங்கிற வார்த்தையை போட்டு வீசிருன்னா நீ சொல்கிறது அவனுக்கு தெரியணும், அவன் சொல்ற உனக்கு தெரியணும், தூக்கி எரிஞ்சிரு, ஒப்பந்தத்தை முறிச்சிரு, இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது. இது இலக்கிய அடிப்படையில் உள்ளவங்களுக்கு விளங்கும். ஆனால் இது அனைவருக்கும் புரியக்கூடிய சாதாரண நடையில் இருக்கிறது. இந்த கற்க கசடரங்கிற மாதிரி பண்டிதர்களுக்கு புரியக்கூடிய நடையில் இல்லாமல் பாமரருக்கும் புரியக்கூடிய நடையில் இதை சொல்லப்படுது. ரொம்ப ரத்தன சுருக்கமாக 7 வார்த்தையில் கூட அடங்கி இருக்கிறது. இப்படி எந்த லாங்குவேஜ்லையும் சொல்லி சொல்லி முயற்சி பண்ணாலும் சொல்ல முடியாது என்று இலக்கியத்தை ஆய்வு செய்ய நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்கிறார்கள். அப்படியான ஒரு சிறப்போட குர்ஆன் அமைந்திருக்கிறது. The few scholars, the prominent, eminent scholars have analyzed Quran and they are amazed by looking at the verses in the Quran. For example, if you have to narrate that you have an agreement with somebody, and when you have to narrate that, if the person breaks the agreement, you have to be aware of it, and after you are aware of it, you should also break the agreement, but you should not exceed the limit as to how much he has broken it, how much he has violated it. So in order to explain all this, Quran is very, it is giving a very small essence of it with few minimum usage of words. Quran is saying, if you fear the betrayal of a community, throw it equally. So though this is like in the form of high literature, still it is evident that these verses can be easily interpreted. Everybody can understand this one. So when Quran is narrating an entire an incident kind of thing, Quran is putting few words. With the usage of few words, it is clearly demonstrating that it is all implied that if the person is breaking the agreement, you break the agreement, but in the same limit. Don't exceed the limit. So look at the way how the words are chosen. Look at the selection of words in the Quran. Each and every word selected in this Quran, if you read, many of the prominent, eminent scholars are like amazed to see these presenting in the book. So this itself shows that Quran is a divine revelation. And if you take other literature, for example, if you read other literatures, you will feel that you will not find such a kind of explanation, explaining with the minimum usage of words. So this is another list we are putting forward. குர்ஆன் இறைவேதமாக இருக்குது என்பதற்கு இந்த சொற்சுருக்கம் என்பது ஒரு முக்கியமான அடிப்படை. அது ஒன்று மட்டும் கிடையாது, பலது அடங்கியிருக்கணும். சொற்சுருக்கத்தை மட்டும் ஒரு வரியை சொல்லிட்டு நான் சொற்சுருக்கமாகிட்டேன்ற கூடாது. சொல்லும் சுருக்கமாக இருக்க வேண்டும், சாதாரணமாக புரிய வேண்டும். இன்னும் பல அம்சங்கள் இருக்குது. அனைத்தும் இதெல்லாம் இருக்கக்கூடிய வகையில் கொண்டு வர முடியாது என்பது தான் குர்ஆனுடைய சேலஞ்சு. நான் ஒன்றுனா சொல்லி முடிப்போம். அப்போ கண்டிப்பாக கொண்டு வர முடியாது என்பதை எதிர்த்தரப்பினரை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வருவார்கள். அந்த அளவுக்கு குர்ஆன் என்ன செய்கிறது, அடுக்கடுக்கான சான்றுகளை வைக்கிறது. அதுக்கிடையில் அந்த சகோதரர் ஒரு கேலி சிரிப்பாக சிரிக்கிற ஆரம்பித்ததுலேருந்து அது நல்ல முறை இல்லை. அது மாதிரி சிரிச்சேன்னா அவ்வளோ பேர் இங்கே சிரிப்பாங்க. ஆமாதா? சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த முதல்ல இருக்கிற சகோதரர், அதாவது குர்ஆன் அடுத்து என்ன சொல்கிறதுன்னா, குர்ஆனை பற்றிய இறைவனுடைய வேதம்னு சொல்லிவிட்டு வேதங்களை கண்ணை மூடிக்க நம்பு, கேள்வி கேட்காத, எதிர்கேள்வி கேட்காத, இந்த மாதிரி தான் வேதம்னு சொல்லக்கூடியவர்கள், மத நம்பிக்கையில் ஒரு நூலை வைத்திருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சிந்தி, ஆராய்ச்சி பண்ணு. அப்பலா எத்ததற்பொருணல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? 4வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் சொல்கிறது. அதே மாதிரி இந்த குர்ஆனை நம்ம இறக்குனது அவர்கள் சிந்திப்பதற்காகவும் அறிவுடைய மக்கள் பாடம் பெறுவதற்காகவும் தான் என்று 38வது வசனத்தில் 38 அத்தியாயத்தில் 29 வசனம் சொல்கிறது. இந்த மாதிரி சிந்திக்க தூண்டுவதற்கு இல்லையா, அதுவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். நீங்கள் சிந்திச்சு பாரு, ஆராய்ச்சி பண்ணி பாரு, என்ன வேணாலும் கண்டுபிடிச்சி பாரு என்று ஒரு அறைகோல் விடக்கூடிய ஒரு தன்மை. இப்போ நம்ம பைபிள் இறைவேதமான தலைப்பில் பேசணுமே, அதிலெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது கேட்டால் கூட அது கேட்கக்கூடாது, அதுக்கு ஆவி அர்த்தம் வேறு, அது சரீரத்துக்கு அர்த்தம் வேறு என்றெல்லாம் தான் சொல்ல முடியுமே தவிர, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கேளு, சிந்திச்சு பாரு என்று ஒரு அறைகோல் விடக்கூடிய தன்மையும் குர்ஆனில் இருக்கிறது. When we say that with the usage of minimum words, you should not just come to a conclusion that you bring a book with usage of minimum words, we'll treat it as Quran. So this is one of the unique characteristics what we are putting forward. So at the same time, it is not just about using minimum words. By using the minimum words, you should be convincing the people who is reading it, convincing the audience that with the usage of minimum words, you are trying to convey as much as possible. So this is the first claim. Now secondly, if you read Quran is not asking you to blindly follow it. Quran is nowhere compelling you to believe it
without, putting your sense into it. Quran indeed is inducing you to think. It is not like other, other books which is just saying that you just believe it because you have to believe it. So there's no compulsion kind of thing. If at all you have to believe also, Quran is clearly saying that if you want to believe this, first think it, think about it. First, put a sense of thinking in it, and then you decide whether to believe it or not. So such a kind of challenge you will not find in other books like Bible. When we were putting lot of ample questions from the Bible, they were even not able to take it up. Then imagine how will they, think the Bible. When you even ask the meaning of few verses, they'll say that these verses are specific to the spirit and not for the flesh. So they have this categorization. But Quran is not like that. When Quran says this challenge, it means it. For example, in Quran chapter 4 verse 82, Allah clearly says, "Afala yatadabbaruna al-Quran." Why don't you think about, why don't you, put your thinking in the Quran? Why don't you basically consider thinking in the Quran? Without thinking, Allah is not asking you to, blindly believe anything. So Allah is saying here that you, if at all you have to believe also, you should put your thinking. You should apply your senses. You should apply your sixth sense and then only decide. So this is one more uniqueness which Quran is saying. Also in chapter 38 verse 29, Allah is saying, if at all, you will definitely have to think. Without thinking, how can you think that this came from Allah? So Allah is inducing you to think, but at the same time, when you take the Bible is not asking you to think. Even if you think, you will believe that Bible cannot be God's word. That is a different story. But Quran is saying that you have to think, and when it says, Quran really means it. So this is the second unique character what we are putting forward to claim that Quran is a divine revelation. இறைவேதம் என்பது இறைவனே நம்மிடத்தில் நேரடியாக வந்து கொடுக்க மாட்டார். தூதர்கள்ங்கிற மனிதர்கள் வழியாகத்தான் அந்த வேதம் வரும். கொண்டு வரக்கூடிய அந்த தூதர் வந்து தெளிவாக டிக்ளேர் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இது என்னுடையதல்ல, இது கடவுளுடையது தான், இதில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கொண்டு வந்தவர் அப்படி சொன்னால் தான் அது முதல்ல இறைவேதத்துக்குரிய தகுதியை அடையும். குரானில் எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் என் புறத்தில் இதை மாற்ற முடியாது, வர்ற செய்தியை தான் நான் அறிவிக்கிறேன் என்று முகமதே நீ மக்கள்